லட்சுமி சௌக்கியமா? எங்களுடைய சின்ன பரிசு. காஞ்சிபுரம் போயிருந்தாரு. உங்க கல்யாணம் ஞாபகம் வந்து உங்களுக்கு ஒரு பட்டுவிட வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி வா, அந்த பக்கம் போயிட்டு. முதலாளி இப்படியே உட்காந்துக்குவோமா? கல்யாண வீட்டுல எல்லாம் என்ன பாதல மரியாதை. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நமது மாபெரும் மக்கள் தலைவர், உழைக்கும் வர்க்கத்தின் உயர்குல செம்மல் மாஸ்டர் நடேசன் அவர்களின் திருமணத்திற்கு நமது ஊர் பெரும் தலைவர், தொழிலதிபர், கருணை வள்ளல் திரு குமாரசாமி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, என்னை விட பெரியவங்க எல்லாம் இருக்காங்களாப்பா. இருந்தாலும் உங்க பண்பு வருமா? அப்படி சொல்லக்கூடாது என்று வார்த்தை. என்னது எல்லாம் சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம தலைவர் வந்து நம்ம ஊர் மாப்பிள்ளையான அவருடைய அறிவுக்கும் வீரத்துக்கும் ஒரு ஏழை தொழிலாளி பொண்ணை கட்டிக்கிறாரு பாருங்க. அந்த பெருந்தன்மைக்கு நான் ஒரு செகண்ட் அப்படி செலுத்து போயிட்டேன் போங்க. எப்படியோ இது நம்ம வீட்டு கல்யாணம். அதனால சாயந்தரம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு என் குடிசையில ஒரு சின்ன விருந்து கொடுக்கலான்னு நீங்க எல்லாம் ஒருத்தர் விடாம அந்த விருந்துல கலந்துகிட்டு நம்ம தலைவருக்கு நாம தர வேண்டிய மரியாதையை தரணும். அதுதான் என் ஆசை, வேண்டுகோள், அவ்வளவுதான். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டது. முதல்ல போலீஸ் அனுப்புனா, அப்புறம் ஆளை வச்சு அடிக்க பார்த்தான், அதுக்கப்புறம் குடிசைகளுக்கு தீ வச்சான். இதுல எல்லாம் அவன் ஜம்ப பலிக்கல பாரு. நம்ம பொங்கி எழுந்துட்டோம். அதனால இப்ப கூட இருந்தே குடிபறிக்க திட்டம் போட்டிருக்கான். இந்த வலையில மட்டும் நம்ம விழுந்துட்டோம், ஜென்மத்துக்கு நம்மளால எழுந்துக்க முடியாது. நீ என்ன முஸ்தபா சொல்ற? எனக்கு என்னவோ மாஸ்டர், முதலாளி இவ்வளவு தூரம் இறங்கி வர்றப்போ நம்ம ஏறிக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு ஒண்ணு நல்லதாப்படல. நீ என்னடா அப்படி சொல்ற? சின்ன பையனும் நானும் ஏற்கனவே நல்லா யோசிச்சு பார்த்தோம். என்னதான் முண்டி பார்த்தாலும் அது பெரிய இடம் மாஸ்டர். நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறதா நல்லது மாஸ்டர். என்னையா என்ன பேர சின்னவங்க பேசிக்கிட்டு 4 வாரத்துக்கு நம்ம வேலைக்கு போறானா அவன் பங்களாவில் அடுப்பறியாது. அவனாவது 4 வாரம் தாங்க குடிப்பான், நம்ம 4 நாள்ல சுருண்டுருவோமே. இப்படி ஒரு அண்ணாடு காட்சி பிழைப்பு நமக்கு தேவையா? ஆனா நம்ம விடுங்க, நம்ம குழந்தைகளாவது எதிர்காலத்துல அவங்க குழந்தைகளுக்கு அடிமையாகாம இருக்கணும்னா உயர் கொடுத்தாவது அவங்க நம்ம எதிர்த்து நிக்கணும். அதுக்கு என்ன செய்யுங்கிற? கல்யாண பந்தல்ல அவன் ஆடுன நாடகத்துக்கு யாரும் மயங்கிடக்கூடாது. பணக்காரோட பெரிய ஆயுதமே அந்த பணம் தான். அந்த பணவளப்புக்கு நாம மயங்கணும். அந்த பணத்தையே நம்ம தலையில போட்டு தீய வச்சு புடிச்சுக்குவாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.